இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேள்வி, அதாவது சமயங்கள் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. சரி, அப்போது எல்லா சமயங்களும் எந்த வகையில் வேறுபட்டு இருக்கு, எந்த வகையில் ஒற்றுமையாக இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி பார்க்குறோம். சமயங்கள் எல்லாமே தம்முடைய சிறப்பு கொள்கைகளில் வேறுபட்டு உடையதாக இருக்குது. அதாவது அடிப்படை கொள்கைகள், நம்பிக்கைகள், வழிபாட்டு முறைகள், அதில் பின்பற்றப்படும் மந்திரங்கள், கிரியைகள் முதலியவற்றால் தனித்தனியாக எல்லாமே அமைப்பு போக்கும் இருக்கும். ஆனால் பொது வகையில் எல்லா நெறிகள்லையும் ஒற்றுமையாக சொல்லப்படுறது கொல்லாமை, வாய்மை, இரக்கம், எல்லா உயிருக்கும் அன்பாக இருக்கிறது, மனம் மொழி மெய்களை எல்லாம் கட்டுப்படுத்தி அதை வசத்தில் வைத்து கொள்வது, இப்படிப்பட்ட நல்லொழுக்கங்களை எல்லா சமயங்களும் ஒற்றுமையாக சொல்லுது. ஸோ இந்த வழியில் தான் எல்லா சமயங்களும் ஒற்றுமையாக இருக்கிற விதம், வேற்றுமையாக விதம் அப்படின்னு பிரித்து பார்க்கப்படுது. விவரங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டு இருக்கு. மேலும் அடுத்த பதிவில் அடுத்த கேள்வியோடு சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.